நாச்சியார் பாகம் 1 அத்தியாயம் 57. அவர்கள் சுனைக்கு அருகே உட்கார்ந்து முகம் துடைத்து கொண்டார்கள். நீர் குடித்தார்கள். காடுகளுக்கு உள்ளே போய் கொய்யா பழங்களை பறித்து வந்து மேல் துண்டால் மூட்டையாக கட்டி காளிதாசன் அங்கு கொண்டு வந்து கொட்ட அவர்கள் ஆவலோடு பழங்களை எடுத்து உண்டார்கள். குழந்தைகளுக்கு வேகமாக நறுக்கி காளிதாசன் கொடுக்க அவர்கள் சந்தோஷமாக உண்ண துவங்கினார்கள். பசி குறைந்து தாகம் குறைந்து முகத்தில் நீர் பட்டு சற்று ஓய்வெடுத்தவுடன் அவர்களின் கோபமும் குறைந்தது. ஐயாவை பார்க்க முடியாதா என்று கேட்டார்கள். நிச்சயம் பார்க்கலாம். உங்களை விட உங்களை பார்க்க அவர் ஆவலாக இருக்கிறார். எந்த முயற்சியும் நடக்கவே இல்லையா என்று இன்னொரு பெண் கேட்கும் பொழுது அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. பல வருடங்கள் ஆகிவிட்டதையா என் புருஷன் முகத்தை பார்த்து. திருமணமான 15ஆம் நாள் போருக்கு போனார். அவர் இப்போது எப்படி இருப்பார் என்பதே எனக்கு மறந்து விட்டதையா. இன்னும் 1 மாதத்துக்குள் என் புருஷனை நான் பார்க்காவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். அந்த பெண் சொல்ல காளிதாசன் கண் மூடிக்கொண்டான். அவள் பாதத்தின் அருகே கையை வைத்தான். சத்தியமாக சொல்கிறேன், உன் பாதம் பட்ட தூசியின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இந்த காட்டில் உல்லாசமாக வாழவில்லை. எங்கள் குடும்பங்களை உதறிவிட்டு இங்கு துறவிகளைப் போல அலைகிறோம். காட்டுவாசிகளைப் போல வாழ்ந்து கொண்டு வருகிறோம். காரணம், எப்படியாவது அருண்மொழியை அழித்து சோழ தேசத்திலிருந்து பாண்டிய வீரர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம்தான். தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். சோழர்கள் பலமாகி கொண்டிருக்கிறார்கள். சாம்பான் அவர்களை எதிர்க்க மிக ரகசியமாக பெரும் படை திரட்டி கொண்டிருக்கிறார். படை வீரர்கள் ஆங்காங்கே தயாராக இருக்கிறார்கள். திருவொற்றியூரிலிருந்து போரில் சிறைப்பட்ட பல்வேறு தேசத்து வீரர்கள் அடிமைகளாக தஞ்சையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்களாம். இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். திருவொற்றியூரிலிருந்து மதுரை வருவதை விட தஞ்சையிலிருந்து மதுரை வருவது எளிது. திருச்சீரபுரம் நோக்கி வந்து காவிரி தாண்டி அங்கிருந்து மதுரைக்கு புகுந்து வரலாம். எனவே உங்கள் கணவன்மார்கள் தஞ்சைக்கு வந்துவிட வேண்டும் என்று தயவு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். தஞ்சையிலே என்ன வேலை என்று ஒரு பெண் கேட்க, தெரியவில்லை. பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் தஞ்சை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். மதுரையிலிருந்தும் பெண்கள் தஞ்சை நோக்கி வருகிறார்கள். தஞ்சையில் மிகப்பெரிய கோயில் கட்டுகிறாராமே, இதுவரை இல்லாத ஒரு வடிவத்தில் கட்டுகிறாராம். அந்த கோயிலை கட்டி முடித்துவிட்டால் ராஜராஜ சோழனுக்கு மரணமே இல்லாத பெருவாழ்வு கிடைக்குமாமே என்று ஒரு முதிய பெண்மணி உரக்க சொன்னாள். யார் சொன்னார்கள்? ஊரில் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள். இல்லை இல்லை, அப்படி ஒருபோதும் இந்த உலகத்தில் நடந்தது இல்லை. பிறந்தவர் இறப்பது உறுதி. மரணமில்லா பெருவாழ்வு என்பது உடம்பை குறித்ததல்ல, அது புகழை குறித்தது. அது சரி, நாங்கள் மலையனூரான் சாம்பானை பார்க்க முடியாதா என்று ஒரு பெண் கேட்க, நிச்சயமாக. இவ்வளவு தொலைவு காட்டிலே நடந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரிடம் போவதை விட அவரை இங்கேயே வரவழைக்கிறேன் என்று சொல்லி காளிதாசன் தொலைதூரம் உள்ள திட்டு நோக்கி ஊ என்று குரல் கொடுத்தான். பதிலுக்கு அங்கிருந்தும் குரல் வந்தது. காளிதாசன் அவர்களுக்கு அருகே போய் அமர்ந்து கொண்டான். பெண்கள் அவனை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். அந்தனரே, நம்மால் அருண்மொழியை வெல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் என்றேனும் மலருமா என்று ஒரு முதிய பெண் கேட்டாள். ஏன் தாயே, எதற்காக அவ்விதம் கேட்கிறீர்கள்? பாண்டிய தேசம் காலம் காலமாக சோழனுக்கு அடிமைப்பட்டுத்தான் கிடக்குமோ? மகிழ்ச்சி என்பதும் மலர்ச்சி என்பதும் இனி பாண்டிய தேசத்திற்கு வரவே வராதோ? சங்கம் வளர்த்த மதுரை இனி வெறும் சுடுகாடாகத்தான் இருக்குமோ என்று பயம் ஏற்படுகிறது. சுடுகாடா? அங்குள்ள சோழ பரம்பரையினர் மதுரையை நன்றாகத்தானே ஆட்சி செய்கிறார்கள். யார் இனி மதுரையை ஆட்சி செய்தால் என்ன? பாண்டியர்கள் ஆட்சி செய்யாத வரை இந்த மதுரை சுடுகாடுதான். எப்பொழுது மதுரையிலே பிறந்த ஒரு மண்ணின் மைந்தன் மதுரையை ஆட்சி செய்கிறானோ அப்பொழுதுதான் மதுரை நகரமாக விளங்கும். சோழருடைய கால்பட்டு சோழருடைய அதிகாரத்தில் ஈடுபட்ட இடத்தை நாங்கள் மதிப்பதே இல்லை. நாங்கள் மதுரையில் வாழ்வதும் இல்லை. மதுரையை சுற்றியுள்ள மலைகளில்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தாயே, அங்கே ஏதேனும் தொந்தரவா? இல்லை இல்லை, மலைகளிலிருந்து வந்துவிடுங்கள் என்று ஓலைகள் கூட அனுப்புகிறார்கள். தின்பண்டங்கள் அனுப்புகிறார்கள், புடவைகள் தருகிறார்கள். ஆனாலும் நாங்கள் போவதாக இல்லை. போய் என்ன செய்வது? நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே. புருஷன் இருந்தால் மதுரைக்கு போய் குடித்தனம் நடத்தலாம். புருஷன் இல்லாத ஊரில் நாங்கள் என்ன குடித்தனம் செய்வது? புருஷன் இல்லை என்பதால் சோழ வீரர்கள் எங்களை ஏதேனும் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? அதற்கு காடுகளில் விலங்குகளைப் போல திரிவது உத்தமம் என்று அந்த முதிய பெண்மணி சொல்ல
மற்றவர்களும் அதை ஆமோதித்தார்கள். காளிதாசனுக்கு வயிறு கலங்கியது. ஒரு 16 வயது பெண் தொலைதூரத்தில் வட்டம் விட்டு விலகி காளிதாசனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் தாயே, ஏன் விலகி உட்கார்ந்திருக்கிறாய்? உள்ளே வா, அருகே உட்கார் என்று காளிதாசன் மிக பவ்யமாக கைகூப்பினான். அந்த மரக்குல பெண்மணி அவனை உற்று பார்த்துவிட்டு முகம் திருப்பிக் கொண்டாள். இவளுக்காகத்தான் நாங்கள் வந்தோம். இவள் கதறித்தான் நாங்கள் பயணப்படுவது என்றே தீர்மானித்தோம். இவளை உற்சாகப்படுத்தத்தான் காட்டுக்குள்ளே போவது என்ற முடிவுக்கு வந்தோம். இவளுக்கு தன் புருஷனை பார்க்க வேண்டும் என்று பேராசை. எங்களுக்கு இல்லை என்று அர்த்தமில்லை. ஆனால் இவள் துடித்து கொண்டிருக்கிறாள். திருமணமான மறுநாள் இவள் புருஷன் இவளை விட்டுவிட்டு போருக்கு போய்விட்டான். அவன் முகம் கூட இவளுக்கு தெரியாது. அவனால் இவள் தீண்டப்படக்கூட இல்லை. போகும்போது கன்னத்தில் தடை விட்டு போனானாம். அந்த ஒரே ஒரு தீண்டல் தான் இவள் அனுபவித்தது. நிச்சயம் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனானாம். அது ஒரே ஒரு வார்த்தை தான் இவள் கேட்டது. அதற்கு பிறகு அவனை பற்றி எந்த செய்தியும் இல்லை. அவன் இளைஞன், மிகவும் அழகன். அவன் இவளுக்கு கிடைத்தது பற்றி ஊரில் பல பேர் பொறாமைப்பட்டார்கள். அந்த பொறாமையெல்லாம் சேர்த்துதான் எங்களை பிரித்து விட்டது என்று இவள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். என்ன செய்தால் என் கணவன் திரும்பி வருவான் என்று இல்லாத நோன்பெல்லாம் நோற்று கொண்டிருக்கிறாள். நாளாக நாளாக மனம் தளர்ந்து விட்டாள். 2 வருடம் ஆயிற்று, இன்னும் ஒரு செய்தி கூட இல்லையே என்று புலம்புகிறாள். நேற்றைக்கு பௌர்ணமியின் போது இவள் வழிபட்ட கொற்றவையை உலக்கையை எடுத்து அடித்து உடைத்து விட்டாள். 2 வருடம் நோன்பு நோற்றும் ஒரு செய்தியும் என் புருஷனை பற்றி சொல்லவில்லை என்றால் நீ தெய்வமில்லை என்று தூக்கி அடித்து விட்டாள். கொல்லிமலைக்கு போகிறேன் என்று கிளம்பிவிட்டாள். இவளுக்காகத்தான் இவளை சமாதானப்படுத்தி நாங்களும் பின்தொடர்கிறோம். எங்கள் கணவர்களை பற்றி ஏதேனும் செய்தி சொல்வீர்கள் என்று உங்களை சந்தித்து கேட்பதற்காக வந்திருக்கிறோம். நீங்கள் இன்னும் உற்சாகமாக இந்த தொழிலிலே, இந்த விஷயத்திலே ஈடுபட வேண்டும். மனம் சோர்ந்துவிடலாகாது என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்றார்கள். அந்த 16 வயது பெண்ணை காளிதாசன் உற்று பார்த்தான். அவள் முகம் சாம்பல் பூத்து கிடந்தது. கண்களில் ஆழ்ந்த கவலை தெரிந்தது. அவள் இந்த பூமியில் இருக்க விரும்பவில்லை என்று அவளது ஒவ்வொரு அசைவும் காட்டியது. காளிதாசன் கவலையானான். பம்பம் மகாதேவ் என்று உரக்க குரல் கேட்டது. துர்க சரவணனும் சாம்பானும் இறங்கி வந்து பெண்களுக்கு நடுவே போனார்கள். பெண்கள் அனைவரும் எழுந்து தரையில் நிலம்பட வணங்கினார்கள். ஆனால் அந்த பெண் மட்டும் வேறெங்கோ பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சாம்பான் காளிதாசனை பார்த்தான். காளிதாசன் அவளை நான் பார்த்து விட்டேன் என்று தலையசைத்தான். துர்க சரவணன் மேலே பார்த்தான். மேலே 6-7 பருந்துகள் வட்டமிட துவங்கின. ஆந்தைகள் குறுக்கும் வலதும் அலைந்தன. தொலை தூரத்தில் ஒரு நரி ஊளையிடும் சப்தம் கேட்டது. ஒரு கிளியை காக்கை கூட்டம் துரத்தி துரத்தி மடக்கி கொத்த துவங்கியது. கிளி கதறி கதறி சுற்றி வந்தது. அந்த கதறல் சகலரையும் தைத்தது. சகுனங்கள் சரியில்லை என்று துர்க சரவணன் சொன்னான். காளிதாசன் ஆமோதித்தான். கண்மூடி சாம்பான் மந்திரம் ஜெபிக்க துவங்கினான். அதே நேரம் சாயா குமாரன் முள்வேலி போடுவதை புதரில் மறைந்து கொண்டு பிரம்மராயரின் ஆள் ஒருவன் வேடிக்கை பார்த்து சிரித்தான். முள்வேலி அடைக்கப்பட்ட இடத்தை தாண்டி சுற்றி கொண்டு சுனை நோக்கி நகர்ந்தான். அவன் நகர்ந்தது சாயாகுமாரனுக்கு தெரியவில்லை. மலையனூரான் சாம்பன் கையில் ஒரு சிறிய மூட்டை இருந்தது. அந்த மூட்டையை காளிதாசனிடம் கொடுக்க காளிதாசன் அதை தரையில் வைத்தான். முடிச்சை அவிழ்த்து பரப்பினான். கேயூரங்களும் காப்புகளும் மோதிரங்களுமாக சில நகைகள் இருந்தன. மரக்குல மாதர்களே, பாண்டிய தேசத்தின் கற்பக விருட்சங்களே, இந்த சாம்பான் எதுவுமே செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். திருவொற்றியூரில் அமர்ந்திருக்கும் பாடி வீட்டில் மேல்பாடி என்கிற இன்னொரு பாடி வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த பாண்டிய வீரர்களுக்கு நடுவே போய் அவர்களுக்கு உற்சாகமூட்டி உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை சொல்ல போகிறோம். அவர்கள் அடையாளம் கேட்பார்கள். உங்களிடமிருந்து அடையாளம் வாங்கி போக வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடம் பேசி அடையாளம் வாங்கி வந்திருக்கிறோம். ஓலை நறுக்குகளில் சிலர் தங்களை பற்றிய குறிப்புகளை எழுதி இந்த வளையல்களோடும் காப்புகளோடும் மோதிரங்களோடும் பிணைத்திருக்கிறார்கள். துர்க சரவணன் ஒவ்வொன்றாக படிப்பான். உங்களை சார்ந்தவர், உங்களுக்கு தெரிந்தவர் எவரேனும் இருந்தால் அந்த நகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த வேலை நடக்கட்டும். துர்க சரவணா, துவங்கு என்று சாம்பான் கட்டளையிட மூட்டையிலிருந்து 47 நகைகள் பிணைக்கப்பட்டிருந்த ஓலைகளை அடிக்குரலில் துர்க சரவணன் படிக்க பெண்கள் கவனமாக கேட்டார்கள். ஒரு பெயர் படித்ததும் ஆவலாக ஒரு பெண்மணி எழுந்து அந்த நகையை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டாள். இதுதான் இதுதான் இது அவருடைய நகைதான். அவருடைய கை காப்புத்தான். என் தாயார் அவருக்கு அணிவித்தது.
இதோ இதில் அவர் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் வீட்டு லட்சுமி இருக்கிறது. ஆஹா ஆஹா! ஐயா, இதை பார்க்கிற போது அவரை பார்ப்பது போலவே இருக்கிறது. இதை யார் பார்த்தார்கள்? அவர் நலமாக இருக்கிறாரா? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரை அடிக்கிறார்களா? துன்புறுத்துகிறார்களா? கடின உழைப்புக்கு பயன்படுத்துகிறார்களா? அவர் உற்சாகமாக இருக்கிறாரா? எங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாரா? போரில் தோற்றது பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறாரா? அவரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்ல துர்க சரவணனும் காளிதாசனும் அவனை பற்றி பேசி நினைவு கூர்ந்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 58. அந்த பெண்கள் நகை குவியலை சுற்றி உட்கார்ந்து கொண்டு ஏக்கத்தோடு புரட்டி புரட்டி பார்த்தார்கள். நாங்கள் வைத்தியர்கள் போல வேடமிட்டு போனோம். 2 நாட்கள் அந்த பாடி வீடுகளில் தங்கி இருந்தோம். இது மேல் பாடியில் வாங்கி வந்தது. ஓலைகள் இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சம்பந்தப்பட்டவர் உயரமாக மெல்லிய உடம்போடு இருப்பார். அவருக்கு 6 விரல்கள் உண்டு. கூரிய மூக்கு, வளைந்த கால்கள். சரிதானா? ஆம் என்று அந்த பெண் தலையசைக்க, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரம்மா. மறுபடியும் போர் எப்போது வரும் என்று ஆவேசத்தோடு இருக்கிறார். இப்படி பாண்டிய தேசத்திற்கு போய் செய்திகள் சொல்ல போகிறோம் என்று சொன்னதும் முதலில் நகையை கழட்டி கொடுத்தது, தன்னை பற்றி ஓலையில் குறிப்பு எழுதி கொடுத்ததும் அவர்தான். இவரை தொடர்ந்தே மற்றவர்களும் செய்தார்கள். அவரை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். அவர் தஞ்சையை நோக்கி வருகின்ற குழுவில் தானாக சேர்ந்து கொண்டு விட்டார். சோழப்படை வீரர்களோடு சகஜமாக பேசுகிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று மாற்றி மாற்றி மலையனூரானும் காளிதாசனும் சொன்னார்கள். அந்த பெண்மணி சந்தோஷமானால் நகையை கண்ணில் ஒற்றிக்கொண்டு விம்மத் தொடங்கினாள். நகைகள் தொடர்ந்து எடுத்து பரிசோதிக்கப்பட்டன. ஓலை நறுக்குகளும் படிக்கப்பட்டன. இன்னும் 2 பேருடைய உறவினர்கள் நகைகள் கிடைத்தன. அவர்களும் சந்தோஷமானார்கள். வட்டம் விட்டு விலகி உட்கார்ந்திருந்த பெண்ணின் முகத்தில் ஏமாற்றம் அதிகம் கவிந்தது. என் புருஷனை பார்க்கவில்லையா? அவர் எங்கிருக்கிறார் என்று நீங்கள் விசாரிக்கவில்லையா? எழுந்து நின்று அந்த இளம்பெண் கேட்டாள். உன் புருஷன் யாரம்மா? எனக்கு தெரியாதே. யார் என் புருஷன் என்று எனக்கு தெரியவில்லை. புருஷனை பெற்றவர்கள் போர் என்றதும் சிதறி ஓடிவிட்டார்கள். அவர்கள் தாயும் தந்தையும் வேறு திக்குக்கு நகர்ந்து விட்டார்கள். நான் அவர்களையும் அறியவில்லை. என் புருஷனும் யார் என்று எனக்கு தெரியவில்லை. சொல்லி தருவாரும் இல்லை. இந்த ஊரில் இருந்து வருகிறார்கள் என்று எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஆனால் அந்த ஊரில் எந்த குடும்பம், என்ன பெயர் என்று எனக்கு எதுவும் தெரியாது. எளிமையான முறையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று 70 பேர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். போர்க்காலம், எல்லோருக்கும் உணவிட முடியாது. எனவே திருமணத்தை ஒட்டுமொத்தமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஊர் தீர்மானம் செய்து என் திருமணம் நடத்தப்பட்டது. இப்படி ஒரு திருமணம் அவசியம்தானா என்று என் தாய் கேட்டாள். அவசியம் என்று என் தந்தை சொன்னதால் எனக்கு திருமணம் நடந்தது. அவர் போருக்கு போகும்போது நான் பூப்படையவில்லை. போருக்கு போன 7ஆம் நாள் நான் பூப்படைந்தேன். எல்லோரும் சபித்தார்கள். என்னை விட கேவலமான பெண் யாரும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் என்ன அடையாளம் காட்டுவேன்? என்ன பெயர் சொல்லுவேன்? அவராக வந்து என்னை தேடி நான் தான் உன் புருஷன் என்று சொன்னால் ஒழிய எனக்கு தெரியாது. வேறு எவரும் வந்து நான் தான் உன் புருஷன் என்று சொன்னாலும் நான் விழித்து கொண்டுதான் நிற்பேன். என்னை விட இழிவான பிறவி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஐயா. என் வாழ்க்கையில் விதி ஏன் இப்படி விளையாடி விட்டது என்று தெரியவில்லை. யாரை சந்தித்தாலும் பயமாக இருக்கிறது. என் புருஷன் வரவில்லையே என்று கவலையாக இருக்கிறது. வந்தால் இவர் என் புருஷனா என்று சந்தேகம் வந்து என்னை கொன்றுவிடுமோ என்று கலவரமாக இருக்கிறது. இப்படி ஒரு அவல நிலை உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. அம்மா, கவலைப்படாதீர்கள். இறைவன் வழி காட்டுவார். இல்லை, இறைவன் முற்றிலுமாக என்னை கைவிட்டு விட்டார் என்று புரிகிறது. இப்படி நீங்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உயிரை பணயம் வைத்து அடையாளம் வாங்கி வந்து பல பேரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த மூட்டையில் உள்ள அத்தனை நகைகளும் உரியவரிடத்தில் போய் சேர்ந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்படி ஒரு நகை எனக்கு காட்டப்பட்டால் நான் என்ன செய்வேன்? எப்படி அடையாளம் காட்டுவேன்? என் நிலை மிகவும் பரிதாபமானது. அவரை எனக்கு அடையாளம் தெரியாது. அவர்தான் என் புருஷன் என்று அடையாளம் காட்டும் ஆட்களும் எனக்கு கிடையாது. எனவே நான் உயிரோடு வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதை சொல்லி மலையனூரான் சாம்பானை உற்று பார்த்தாள். சாம்பான் 2 அடி எடுத்து வைத்து அவளை நோக்கி ஆசீர்வதிப்பது போல கை உயர்த்த அவள் எழுந்து நின்றாள். போதும், இந்த வேதனை போதும். சோழர்களால் பாண்டிய நாடு பட்ட இம்சை போதும். என் வேதனை உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது ஐயா. நாம் பலி கொடுப்பது எதற்காக? நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே. எனவே என்னை நானே பலி கொடுத்து கொள்ள போகிறேன்.
இந்த மூட்டையில் உள்ள அத்தனை நகைகளும் அர்த்தமாக வேண்டும். அத்தனை பேரும் அடையாளம் காணப்பட வேண்டும். அப்படி அடையாளம் காணப்பட்டு அவரவர் குடும்பத்தோடு இணைய வேண்டும் என்று நான் என்னை பலி கொடுக்க போகிறேன். நான் இறந்த இடத்தில் ஒரு நடுக்கல் நட்டு அதில் திரிசூலம் பொருத்திவிடுங்கள். நான் வனதேவதையாக இருந்து பாண்டிய தேசத்தை ஆசிர்வதிப்பேன். இந்த கொல்லிமலையில் அலைந்து திரிந்து எவர் வந்தாலும் அவருக்கு உதவி செய்வேன். உயிரோடு மனுஷியாக இருக்கிற பொழுது எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை. நான் யாருக்கும் உதவும் முடியவில்லை. இறந்து போய் உதவினால் என்ன என்று தோன்றுகிறது. எனவே நான் வருகிறேன் சொல்லிவிட்டு சுனை நோக்கி அவள் ஓடத் துவங்கினாள். வேகமாக மலை ஏறினாள். காளிதாசன் பின்னால் ஓடினான். மலையனூரான் சாம்பான் தரையில் பெரம்பால் அடித்து காளிதாசனை நிற்கச் சொன்னான். காளிதாசன் பதைத்து நிற்க அவள் வெகு வேகமாக மலையேறினாள். எல்லோரும் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிக்கு போய் உச்சியிலிருந்து ஊ என்று குரல் கொடுத்தாள். கீழே உள்ள பெண்கள் பதறினார்கள். வேண்டாம் வேண்டாம் என்று கையசைத்தார்கள். ஐயோ, அவள் பெயர் கூட தெரியவில்லையே என்று ஒரு முதுகிழவி கதறினாள். அடியே அடியே என்று அலறினாள். பலமுறை பெயர் கேட்டும் அவள் சொல்லவில்லை. நாங்கள் தான் அவளுக்கு பொம்மி என்று பெயர் வைத்தோம். பொம்மை போல அசையாது அமர்ந்திருப்பாள். அவள் பெயரும் ஊரும் எங்களுக்கு தெரியாதே என்று பதைத்து சொன்னாள். மேலிருந்து அந்த பெண் பல திக்குகளையும் நமஸ்கரித்தாள். பிறகு கண்மூடி கைகூப்பி நின்றிருந்தாள். பளிச்சென்று பின்பக்கம் நகர்ந்து தன் உடம்பை வீசி காற்றில் போட்டாள். அவள் உடம்பு பறந்து புடவைகள் நாலா பக்கமும் அலைந்து தலை குப்புற 3-4 முறை புரண்டு அருவி வழியும் பெரிய பாறையில் நச்சென்று மோதினாள். மலையனூரான் சாம்பான் கண் மூடிக்கொண்டான். மலையனூரானும் காளிதாசனும் மடமடவென்று ஆறு நோக்கி கீழ் இறங்கினார்கள். அருவி ஆறாக வழியும் இடத்திற்கு போனார்கள். அங்கு போய் நின்று ஆயுதங்களை கீழே போட்டார்கள். ஆற்றில் இறங்கி முங்கி குளித்தார்கள். மலையின் உச்சியை பார்த்து மந்திரங்கள் ஜெபித்தார்கள். ஒரு இரத்த கோடு ஆற்றில் கலந்து நகர்ந்து வந்து மலையனூரான் சாம்பானை மெல்ல சுற்றி கொண்டது. சாம்பான் தன் அருகே அந்த பெண் இருப்பதை உணர்ந்தான். எனக்கு கட்டுப்படு, நான் உதவுகிறேன். எனக்கு கட்டுப்படு, நான் உதவுகிறேன் என்று இடையராது சொன்னான். அந்த பெண் சூட்சுமமாக அவன் அருகே நின்று சிரித்து சரி என்றாள். மலையனூரான் சாம்பான் மிக பெரிய கர்ஜனை செய்தான். அழிப்பேன், சோழ குலத்தை பூண்டோடு அழிப்பேன். சோழனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்ப்பேன் என்று தண்ணீரில் அரைந்து சபதம் செய்தான். அருவி வழிந்து ஆறாக போகும் நீரை அள்ளி உயர தூக்கி வார்த்தான். அந்த பெண் அந்த நீரை ஆசையோடு குடித்தாள். வலது கை ஆள்காட்டி விரலை பற்களால் கடித்து காயம் ஏற்படுத்தி அந்த உதிரத்தை உயர தூக்கி சொட்டினான். அந்த பெண் அவன் உதிரத்தையும் குடித்தாள். மலையனூரான் சாம்பான் மிக கம்பீரத்தோடு கரையேறினான். அந்த கூட்டம் நோக்கி நடந்து வந்தான். வெகு விரைவில் இந்த மூட்டையில் உள்ள பாண்டிய வீரர்கள் உங்களிடம் வருவார்கள். இது உறுதி. இதற்கு காரணம் நான் இல்லை, நீங்கள் அழைத்து வந்த அந்த பெண் பொம்மி. அந்த பெண், அவள் அருள் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. பாண்டிய தேசத்தின் மரக்குல பெண்களால் பாண்டிய தேசத்தின் மானம் காப்பாற்றப்படும். பாண்டிய தேசத்தின் மறவர்கள் சோழர்களை ஜெயிக்கப் போவதில்லை. மரக்குல பெண்களின் அறச்செயல்களினால் ஜெயிக்கப் போகிறோம். நிச்சயம் மிக பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கப் போகிறது. எனவே வந்த சுவடு தெரியாமல் மறுபடியும் நீங்கள் உங்கள் இடத்துக்கு போய்விடுங்கள். மலைகளில் இருக்காதீர்கள், மதுரை நகரிலே இருங்கள். எங்கள் வருகை உங்களுக்கு தெரிவிக்கப்படும். நாங்கள் உங்களை வந்து தேடிக்கொண்டிருக்க முடியாது. நாங்கள் எங்கு இருக்கிறோமோ அங்கு வந்து எங்களை சந்தியுங்கள். உங்கள் அனைவரையும் நான் அடையாளம் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களை நிற்க வைத்து சுற்றி சுற்றி வந்து உச்சந்தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து அவர்களின் முகங்களை மனதில் தேக்கிக் கொண்டான். பிறகு அந்த பெண்கள் காடு விட்டு வெளியேறினார்கள். புதருக்கு அருகே இருந்த பிரம்மராயரின் ஆள் காரி குளிப்பாகை என்பவன் திகைப்போடு சகலத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். இருட்டும் வரை அங்கேயே அமர்ந்திருந்து விட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்தான். அங்கு பொற்காசுகள் கொடுத்து குதிரை வாங்கி கொண்டு சோழ தேசத்தை நோக்கி வேகமாக குதிரையை செலுத்தினான். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் செம்பியன் மாதேவியின் சடங்குகளை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது அவரோடு கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் சேர்ந்து கொண்டார். பிரம்மராயரோடு அவரது மகன் அருண்மொழியும் சேர்ந்து கொண்டான். இன்னும் பல சேனாதிபதிகளும் தளபதிகளும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு பாதுகாப்பாக வர அவர்கள் பல விஷயங்களை பேசியபடி தஞ்சையை அடைந்தார்கள். தஞ்சையின் எல்லையில் கொல்லிமலையில் வேவு பார்த்த ஒற்றன் பிரம்மராயரை பார்த்து வணங்கினான். பிரம்மராயர் அவனை தனியே சந்தித்து விவரம் கேட்டறிந்தார். பின்னர் அவனை அழைத்து கொண்டு போய் உடையாரிடம் அறிமுகப்படுத்தினார். அவரிடமும் செய்தியை சொன்னான் அந்த ஒற்றன். நல்லது, ராஜேந்திரன் அனுப்புகிற பல்லாயிரக்கணக்கான வீரர்களில்
பாண்டிய தேசத்து வீரர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை தூண்டத்தான் இந்த கொல்லிமலை அந்தணர்கள் முயற்சி செய்கிறார்களா? நான் அதை எதிர்கொள்வேன். என்ன செய்வது என்று எனக்கு தெரியும். பிரம்மராயரே, இது குறித்து சிறிதும் கவலை வேண்டாம். நமக்கு துணையாக சிவபெருமான் இருக்கிறார். கைதியாகி வந்தவர்களில் முரட்டுத்தனமாக இருக்கிறவர்களை எல்லாம் ராஜேந்திரன் அப்புறப்படுத்திவிட்டு நடந்து வருகிறவர்களையே நம்மிடம் அனுப்பி வைக்கிறான் அல்லவா? நம்மால் கைது செய்யப்பட்ட பாண்டிய வீரர்கள் நம்மிடமிருந்து விலகி அவர்கள் தேசத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தாராளமாக போய்கொள்ளலாம். அவர்கள் ஒருபோதும் கைதிகள் அல்ல என்று நான் ராஜேந்திரனிடம் சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவேன். அந்த வீரர்கள் வரட்டும். அவர்கள் வந்தால் தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும். அவர்களுக்கு தாக சாந்திக்கும் நல்ல உணவிற்கும் ஆழ்ந்து உறங்குவதற்கும் தகுந்த மரியாதையான ஏற்பாடுகள் செய்தாக வேண்டும். ஏனெனில் அவர்களை நம்பித்தான் இந்த பெரும் பணியை நான் துவங்கி இருக்கிறேன். கொல்லிமலையிலுள்ள 4 அந்தணர்கள் சேர்ந்து இந்த சோழ தேசத்தை கவிழ்த்து விட முடியாது. ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தங்களை ஒப்பு கொடுத்த பாண்டிய வீரர்களால், சாளுக்கியர்களால் இந்த சோழ தேசம் ஆட்டம் கண்டுவிடாது. அப்படி மறுபடியும் வாழ்வுருவினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே எது குறித்தும் கலவரப்படாமல், நெல் முனையளவும் அச்சப்படாமல், முழு வேகத்தோடு முழு பலத்தோடு நம் சிந்தனை அனைத்தையும் சேர்த்து கோயில் கட்டுகிற பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உரத்து நம்பிக்கையோடு சொல்ல, சோழம் 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 என்று உற்சாக குரலை அருகே உள்ள வீரர்கள் எழுப்பினார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.